அன்பு வணக்கம். சர்வீஸ் டு சொசைட்டி அமைப்பின் நிறுவனர் ரவி பேசுகிறேன். +1 +2 பொதுத் தேர்வு எழுத போகும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கல்வி ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த பாடங்களை முழுமையாக படித்து ஏற்கனவே காலாண்டு அரையாண்டு ரிவிஷன்ஸ்னு எத்தனையோ முறை எழுதி சிறப்பான பயிற்சியை எடுத்திருக்கீங்க. இந்த பாடங்களை இன்னொரு தடவை எழுத போகிறீங்க. அதுக்கு பொது தேர்வின் பேர் அவ்வளோதான். பேரை பார்த்து எந்தவித பயமோ தயக்கமோ வேண்டாம். சில விஷயங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவதாக படித்த பாடங்களை 3 தடவை முறையாக ரிவிஷன் பண்ணுங்க. ஏன் 3 தடவைன்னு கேட்டிங்கன்னா, நமது கல்வி முறை தேர்வு முறை எப்படி இருக்குன்னா, நம்மளோட ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் படித்த பாடங்களோட விடையை நீங்கள் சிறப்பாக எழுதி அது ஆசிரியர்களோட கீ ஆன்சரோட ஒத்து போகும்போது உங்களுக்கு முழுமையான மதிப்பெண்கள் கிடைக்கணும். அப்படி நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும்னா இந்த 3 தடவை ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விடை சரிபார்த்தல், எத்தனை மார்க் வந்தது எத்தனை மார்க் போச்சு என்ற ஸ்கோர் கார்டு பார்க்குற வேலை வேண்டாம். அந்த பரீட்சை முடிஞ்சு போன விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஓய்வு எடுத்துக்கிட்டு அரிச்ச பரீட்சைக்கு தயாராகுங்க. மூணாவது, வீட்டில் பெற்றோருடனும் வேறு யார் கூடயும் எந்தவித வேண்டாத வாக்குவாதம் சண்டை எதுவுமே வேண்டாம். மனசை அமைதியாக இயல்பாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். பெற்றோர்களும் அதே மாதிரி இந்த சீரியல்கள் சினிமா உங்கள் நேரத்தை திருடும் மொபைல் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களோட ஒரு சௌகரியமான சூழலை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடம் சௌகரியமான இடம் நம்ம வீடு தான். அந்த சூழலை நம்ம சில தியாகங்களை செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்ததாக அளவான சாப்பாடு, அருமையான தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் சிறப்பாக அமையும் போது மூளைக்கு நல்ல ஓய்வு கெடுத்து உங்கள் பாடங்களை நீங்கள் முறையாக ஞாபகப்படுத்தி சிறப்பான முறையில் பாடமாக எழுத முடியும். அதனால் தூக்கமும், குறிப்பாக பரீட்சைக்கு முதல் நாள் தூக்கம் ரொம்ப முக்கியம். முதல் நாள் ராத்திரியே அடுத்த நாள் பரீட்சைக்கான உங்கள் ஹால் டிக்கெட், உங்களுடைய பென்னு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முறையை எடுத்து வச்சுக்கோங்க. சரியான நேரத்தில் பரீட்சை எழுதுகிற ஹாலுக்கு போய் சேர்ந்துருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மார்க்குகள் மட்டுமே, மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்க போவதில்லை. நீங்கள் எந்த மதிப்பெண்கள் எடுத்தாலும் அதற்கான ஒரு கோர்ஸ் கிடைக்கும். எந்த கோர்ஸ் படித்தாலும் உலகத்தில் ஜெயிக்க முடியும். அதனால் எந்தவித கவலையும் இல்லாமல் இயல்பாக ஒரு சௌகரியமான மனநிலையில் பரீட்சை எழுதுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாதிக்க பிறந்தவர்கள். உங்கள் எல்லோரிடமும் அந்த தனித்திறமை இருக்குது. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கள். உங்களின் எல்லா கனவுகளும் நனவாகட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.